Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற சாப்டர் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் சேம் சாப்டர் அண்ட் அதனோட கண்டினியூஷன். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்ததெல்லாம் பயோடைவர்சிட்டினா என்ன, எப்படி இந்த உலகத்தில் இவ்வளோ விலங்கினங்களும் பிளான்ஸ் பாக்டீரியாவெல்லாம் கவுண்டே பண்ண முடியாது அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இந்த டைவர்சிட்டியை மூணு அழகாக பிரித்தாங்க. எக்கலாஜிக்கல் டைவர்சிட்டி, ஜெனட்டிக் டைவர்சிட்டி அண்ட் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டின்னு பிரித்து இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரி ரொம்ப குட்டியான சைஸில் இருந்தாலும், ரொம்ப குட்டின்னு சொல்ல முடியாது, ஸ்மால் சைஸில் இருந்தாலும் இதனோட ஸ்பீஷீஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.1% அப்படின்னு சொல்லி ரொம்ப மெகாவாக நம்ம இந்தியாவை பெருமையாக 12 மெகா டைவர்சிட்டி கண்ட்ரிக்குள்ளே வருது அப்படின்லாம் பெருமையாக பார்த்தாச்சு நம்ம போன வீடியோவில். இன்னைக்கு இந்த டைவர்சிட்டி எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்கா இல்லை ஒரு ஒரு இடத்துக்கு வேறுபடுதா அப்படிங்கிறதையும், ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் நம்ம அலெக்சாண்டர் வான் ஹம்பால்ட் கொடுத்த கால்குலேஷனையும் நம்ம அப்படியே பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இந்த பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக நம்ம லாட்டிடியூடினல் கிரேடியன்ட். லாட்டிடியூடினல் கிரேடியன்ட்டின் அச்சரேகை. இப்போ நம்ம குளோப் இப்படி எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி நம்ம ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன்லையோ இல்லை எக்கோசிஸ்டம்லையோ நம்ம பார்த்தோம் இதை. ஒரு குளோப்ல சென்டர்ல இருக்கிற பாயிண்ட், அதாவது பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்றோம். சென்டர்ல போற இந்த லைனை இங்க இருக்கிறது அப்படி இப்படி போடலாம். இது நம்ம ஆக்சுவலி ஏற்கனவே பார்த்தாச்சு. ஈக்குவேட்டார்ல இதனுடைய லாட்டிடியூட் பார்த்தீங்கன்னா 0.20. இதுக்கு கீழே வர இங்கே உங்களுக்கு 20 to 40, இதுக்கு கீழே அடுத்ததா வர 40 to 60, அதுக்கு கீழே 60 to 80 லாட்டிடியூட். ஸோ இது ட்ராபிக்கல் கண்ட்ரியில் வந்துருச்சு. இது நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் உங்களுக்கு. திஸ் இஸ் சப் ட்ராபிக்கல். அதுக்கப்புறம் திஸ் இஸ் டெம்பரேட். அதுக்கப்புறம் இது போலார் ரீஜன், ஆர்டிக், அண்டார்டிக் அந்த ஏரியா. ஸோ இங்கேயும் அதே மாதிரி சென்டர்ல இருந்து போக போக மாறிடுச்சு இதே அளவு. இங்கே 20 to 40, 40 to 60 லேட். ஸோ லேட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஆக ஸ்பீஷீஸ் டிக்ரீஸ் ஆகுது, லேட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி தான் வச்சுக்கணும் ஞாபகம். ஏன் இந்த மாதிரி? இதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? டெம்பரேச்சரும் வாட்டரும் தான் ஒரு லேண்ட்ஸ்கேப்பை டிசைட் பண்ணுதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஏபயாட்டிக் ஃபேக்டர் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷனில் பார்த்தப்போ, இங்கேயும் டெம்பரேச்சரும் ரெயினும் மாடரேட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடம் ஆர்கானிசம்ஸ் வாழறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ஸோ ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி அதிகமாக இருக்குது. இதுதான் ரீசன். இதுதான் இப்போ நாம் படிக்க போகிறோம். latitudinal gradients. The diversity of plants and animals is the world, but shows a rather uneven distribution. For many group of animals or plants, there are interesting patterns in diversity, the most well-known being the latitudinal gradient in diversity. என்ன சொல்ல வராங்கன்னா, உலகம் ஃபுல்லாக அனிமல்ஸ், பிளான்ஸ், மைக்ரோப்ஸ் எல்லாமே இருக்குது. ஆர்கானிசம்ஸ், லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஆனால் உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி பரவி இல்லை. ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல கம்மியாக இருக்குது, ஒரு இடத்துல இல்லாமலேயே இருக்குது. ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ்லாம் சில இடங்களில் நம்ம பார்க்கவே முடியாமலும் இருக்குது. இப்போ நம்ம எலிஃபெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட் அண்ட் ஏஷியாட்டிக் எலிஃபெண்ட். சில இடங்களில் இப்போ பெங்குவின்லாம் அங்கே தான் இருக்குது போலார் ரீஜனில். அப்புறம் நம்ம ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கங்காரு அங்கே இருக்கிறது, அங்கே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி சில ஆனால் ஒரே மாதிரி இல்லை. இதுக்கு முக்கியமாக ஒரு ரீசனாக நம்ம சொல்லணும்னா latitudinal gradient. ஸோ இந்த வெரைட்டி இப்போ நம்ம latitudes இன்க்ரீஸ் ஆக ஆக அதை ஒட்டி நம்ம பூமத்திய ரேகையிலேருந்து, மத்திய ரேகையிலேருந்து, ஈக்குவேட்டார்லேருந்து நகர்ந்து போக போக எப்படி வேரியேஷன் நடக்குது அதை நம்ம ஒரு பாயிண்டாக எடுத்து படித்தோம்னா இப்போ படிக்க போகிறோம். இன் ஜென்ரல் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி டிக்ரீசஸ் as we move away from the equator towards the pole. பாருங்க, போல்ஸ்க்கு போக போக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. With very few exception, tropics, latitudinal range of 23.5 degree north to 23.5 degree south harbor more species than temperate or polar areas. ஸோ இந்த ட்ராபிக்கல் ரீஜன் டெம்பரேட் ரீஜனில் இருக்கிறத விட போலார் ரீஜனில் இருக்கிறத விட நிறைய ஸ்பீஷீஸ் வெரைட்டியை வச்சுருக்கும். அப்போ அதனுடைய latitudinal range 23.5 to
23.5 south சொல்றாங்க. Colombia, located near the equator, has nearly 1,400 species of birds, while New York at 41 degree north has just 105 species, and Greenland at 71 degree north only 56 species of birds. பார்த்தீங்கன்னா கொலம்பியா ட்ராபிக்ல இருக்கு. அங்க இருக்கிற பறவைகளோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பீஷீஸ் 1,400 ஸ்பீஷீஸ். இதே உங்களுக்கு நியூயார்க்குக்கு வந்தீங்கன்னா 71 டிகிரி நார்த்தில் இருக்கு லாட்டிடியூடினல், சாரி 41 டிகிரி நார்த்தில் இருக்கு, ஜஸ்ட் 105 ஸ்பீஷீஸ். இந்த கிரீன்லேண்ட் 71 டிகிரியில் இருக்கு, இதில் ஜஸ்ட் 56 ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ். India, tropical country. India, with much of its land area in the tropical latitude, has more than 1,200 species of birds. So, இந்தியாக்குள்ள வந்தீங்கன்னா 1,200 species of birds. கொலம்பியா விட கம்மி, பட் இந்த அமெரிக்கா அண்ட் கிரீன்லாண்டை விட அதிகம். A forest in a tropical region like equator has up to 10 times as many species of vascular plants as a forest of equal area in a temperate region like the Midwest of the US. USA Midwest of the USA இருக்கிறத விட ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் இருக்கிற முக்கியமாக இப்போ இந்தியா மாதிரி ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கிற ஃபாரஸ்ட்டில் ஒரு 10 டைம்ஸ் ஹையராக வாஸ்குலார் பிளான்ட்ஸ்னால் யார் யார் பார்த்தீங்கன்னா டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் எல்லாம் வாஸ்குலார் பிளான்ட்ஸ்குள்ளே வருது. ஈவன் டெம்பரேட்டில் இருக்கிறத விட ட்ராபிக்கில் ஒரு 10 மடங்கு அதிகமான வாஸ்குலார் பிளான்ட்ஸ் இருக்குது. The largely tropical Amazonian rainforest in South America has the greatest biodiversity on Earth. It is home to more than 40,000 species of plants, 3,000 species of fishes, 1,300 species of birds, and 427 species of amphibians and mammals. So 427 of amphibians and 378 of reptiles, and of more than 125,000 invertebrates. Scientists estimate that in these rainforests there might be at least 2 million insect species waiting to be discovered further and named. ஸோ இப்போ நாங்கள் அமேசான் ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வெரைட்டி எவ்வளோ அமேசிங் வெரைட்டி இருக்குது. அது அப்படியே உங்களுக்கு ட்ராபிக்கல் ரீஜனில் அப்படியே வியாபித்து இருக்கிறதுனால 40,000 species of plants, 3,000 species of fishes, 427 species of mammals as well as amphibian, ரெண்டு ஒரே நம்பர். அதுக்கப்புறம் ரெப்டைல்ஸ் வெரைட்டி 125,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் இன்வெர்டிபிரேட், இன்னும் ஒரு 2 மில்லியன் இன்செக்ட் ஸ்பீஷீஸ் இன்னும் பேர் கூட வைக்க முடியாத அளவு, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு அமேசிங் கவுண்ட் கொடுக்குறாங்க. இதை மேட்ச் த ஃபாலோயிங்க்கு படிச்சுக்கோங்க. What is so special about tropics that might account for their greater biological diversity? Question. ட்ராபிக்ஸில் இவ்வளோ டைவர்சிட்டி இருக்கிறதுக்கு என்ன ரீசன் இருக்கும்? முக்கியமாக இந்த டோப்போகிராஃபிக்கல் ஃபேக்டர் தான். டெம்பரேச்சரும் ரெயினும் ஈக்குவலாக இருக்கிறது தான் ஒரு முக்கியமான ரீசன். இதை தாண்டி சில ஹைபோதட்டிக்கல் வியூஸ் இருக்குது, படிப்போம். Ecologists and evolutionary biologists have proposed various hypotheses. Some important ones are: A. Speciation is generally a function of time. Unlike temperate regions subjected to frequent glaciations in the past, tropical latitudes have remained relatively undisturbed for millions of years and thus had a long evolutionary time for species diversification. என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பீஷீஸ் அக்யூமுலேஷன், ஒரு இடத்துல அதிகமான ஸ்பீஷீஸ் இருக்குதுன்னா முக்கியமாக அது கால இடைவெளியை பொறுத்தது, காலத்தின் கோட்பாடுன்னு கூட வச்சுக்கலாம். காலம் தான் அதை டிசைட் பண்ணுது. எப்படின்னா, இந்த எவல்யூஷன் நடக்கும்போது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸில் ட்ராபிக்கல் ரீஜன் குவைட் அன்டிஸ்டர்ப்டு, அப்படி டிஸ்டர்பே ஆகலை. ஆனால் கிளேஷியஸ்லாம் இருந்த இந்த போலார் டெம்பரேட்டெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அந்த டெம்பரேச்சர் வெரைட்டியில் அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆனதுனால அங்கே ஸ்பீஷீஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ இங்கே காலத்தால் டிஸ்டர்ப் ஆகாத ஒரு விஷயமாக இந்த ட்ராபிக்ஸ் இருந்ததுனால இங்கே ஸ்பீஷீஸ் டைவர்சிஃபிகேஷன் அதிகமாக இருக்குது. நம்பர் 1. Number 2, tropical environments, unlike temperate ones, are less seasonal, relatively more constant and predictable. Such constant environments promote niche specialization and lead to a greater species diversity. என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ராபிக்கல் என்விரான்மெண்ட் வந்து லெஸ் சீசனல்னா இப்போ உங்களுக்கு முக்கியமாக ட்ராபிக்கல் ரீஜன்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு காலையில் வெயில், அப்படியே நைட்டான பனி சூழ்ந்து அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது.
வெயில் ரொம்ப மாடரேட்டா குளிரு அவ்வளோதான். அப்படியே நைட் ஆனா அப்படியே பனியெல்லாம் சூழ்ந்து காரெல்லாம் நம்ம ஸ்பேடு வச்சு உடைச்சு எடுக்கலாம். அந்த மாரிலாம் ஒண்ணுமே இல்ல. ட்ராபிக்கல்ல. வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, மாடரேட்டா டெம்பரேச்சர் இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது கான்ஸ்டன்ட்டா இருக்கு டெம்பரேச்சர். ரொம்ப சீசனல் லெஸ் சீசன் ரொம்ப டிஃபரெண்ட் சீசன்ஸ் கிடையாது. லெஸ் சீசனல் ரொம்ப ப்ரெடிக்டபிள் டெம்பரேச்சர் ஈஸி. ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட்டா இருக்கிறதுனால, இங்க இருக்கிற வெரைட்டீஸ் வந்து உங்களுக்கு தன்னுடைய அமைப்பை தகவமைத்துக் கொள்ளுதல். அதாவது இந்த நீஷே ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பாண்டுன்னு வச்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல இப்ப சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் நான் லோட்டஸ எடுத்துக்கிறேன். அது இல்லாம இப்போ ஒரு இங்கே வந்து உங்களுக்கு ஸ்மால் ஃபிஷஸ் இருக்கு. அதுக்கப்புறம் லார்ஜ் ஃபிஷஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சில நெக்டான்ஸ் அப்படியே ஃப்ளோட்டிங் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் தான் நம்ம நெக்டான்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சில ஜூ பிளாங்க்டான்ஸ் இப்படி அது இல்லாம ஸ்மால் ஸ்னெயில்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ராக்ஸ் இந்த மாதிரி ஒரு வெரைட்டியா இதுக்குள்ள இருந்தாலும் இப்ப இந்த ஸ்னெயில் தன்னுடைய வாழ்க்கையை அங்கேயே அமைச்சுக்கும். இது ஒரு பெரிய ஈகோசிஸ்டம். இதுல நிறைய கம்யூனிட்டியே இருக்கு. இதுல இது ஒரு ஸ்பீஷீஸ் தனக்கு தேவையான ரிசோர்ஸ தேடி பிடிச்சு சாப்பிட்டுக்கும். தனக்கு தேவையான அந்த ஸ்பீஷீஸோட இன்டர்பிரீட் பண்ணிக்கும். தன்னுடைய இனத்தை உற்பத்தி பண்ணிக்கும், அதிகரிச்சுக்கும். அட் த சேம் டைம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. இவனும் அதே மாதிரி ஸ்மால் ஃபிஷஸ் இவனும் அதே மாதிரி அவன் இந்த ஒரு பெரிய ஈகோசிஸ்டம்ல தனக்கான இடத்தை அமைத்துக் கொள்ளுதல் இதுதான் வந்து இங்க நீஷே அப்படின்னு சொல்லு. ஸோ நீஷே ஸ்பெஷலைசேஷன் இஸ் குவைட் காமன் ஈஸி. ஏன்னா இங்க ப்ரெடிக்டபிள் டெம்பரேச்சர் ப்ரெடிக்டபிளா இருக்கு வெதர் கண்டிஷன். ஸோ இங்க டைவர்சிட்டி அதிகமாகிறதுக்கு அது இம்பார்ட்டன்ட் ரீசன். There is more solar energy available in the tropics, which contributes to higher productivity. This in turn might contribute indirectly to greater diversity. பார்த்தீங்கன்னா அதிகமான டெம்பரேச்சர் இருக்கு. சோலார் எனர்ஜி அதிகமா இருக்கவே கம்பல்சரி ஆட்டோட்ராப்ஸ் நல்லா இருக்கு. ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கு. பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கிறதுனால செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுது. ஸோ ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி அதிகமாகுது. ஸோ 3 ரீசன் சொல்றாங்க. ஒன்று காலத்தின் கட்டாயம் இது. காலப்போக்கில் ரொம்ப அன்டிஸ்டர்ப்டா இருந்த டாபிக்ஸ் அழகா வந்துருச்சு. இன்னொன்று லெஸ் சீசனல் இங்கே. மூணாவது அவைலபிலிட்டி ஆஃப் லைட் சோலார் லைட். இது மூணும் உங்களுக்கு லாட்டிடியூட்னல் கிரேடியன்ட்ல படிக்கிற ஒரு விஷயம். நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்தீங்கன்னா ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப். During his pioneering and extensive exploration in the wilderness of South American jungles, the great German naturalist come geographer Alexander von Humboldt இவரு ஒர்க் பண்ணியிருக்காரு. Observed that within a region, species richness increased with increasing explored area, but only up to a limit. In fact, the relation between species richness and area for a wide variety of taxa, angiosperm plants, birds, bat, freshwater fishes turn out to be rectangular hyperbola. So, நம்ம அலெக்சாண்டர் வான் ஹம்பால்ட் இருக்காரு இல்லையா, இவர் இனிஷியல் டேஸில் ஒர்க் பண்ணும்போது சவுத் அமெரிக்கன் ஜங்கிள்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இவர் ஒரு ஜெர்மன் நேச்சுரலிஸ்ட் அண்ட் ஜியோகிராஃபர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ஒரு காட்டை விசிட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கும்போது ஒரு ஒரு 50 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் 50 ஸ்பீஷீஸ் அதில் 5000 ஆர்கானிசம் இருக்கலாம். ஓகே, ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸில் ஒரு 100 அனிமல் இருக்கலாம். அந்த மாதிரி. ஓகே, இப்போ இங்கே ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர்ஸ். அடுத்த 5 கிலோமீட்டர்ஸ் நடக்கும்போது 10th கிலோமீட்டர் வரும்போது இன்னும் ஒரு 100 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸை பார்க்கலாம். ஸோ இங்கே அது 150 ஸ்பீஷீஸாக மாறுது. ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்பீஷீஸும். இங்கேருந்து அப்படியே இப்போது அடுத்த 15 கிலோமீட்டருக்கு போகிறாரு. அப்போ திருப்பியும் ஒரு 50 ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சும்மா இப்போ 200. இங்கேருந்து இப்போ அப்படியே அடுத்த 5 கிலோமீட்டர் இல்லை 10 கிலோமீட்டருக்கு ஒரு இப்போ 25 கிலோமீட்டர் போயிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 300 ஸ்பீஷீஸ் ஆயிடுச்சு. 300 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ். இங்கேருந்து 35வது கிலோமீட்டர் போகும்போது பெருசாக ஸ்பீஷீஸ் வெரைட்டி கிடைக்கல.
ஆனா, இங்க இப்ப 300 ஸ்பீஷீஸ் வரைக்கும் எங்கன்னா ஒரு 5000 அனிமல் இருந்திருந்தால், 5000 அனிமலோ இல்ல ஒரு 10,000 பிளான்ட்ஸ் இருந்திருந்தா, இங்கேயும் அப்படியே தான் இருக்கு. இல்ல ஒரு 10,000 அப்படிங்கிறது தட் இஸ் இங்க ஸ்பீஷீஸ் அப்படியே தான் இருக்கு. சாரி, ஸ்பீஷீஸ் அப்படியே தான் இருக்கு. இங்க 5000 அனிமல்ங்கிறது இங்க வந்து ஒரு 8000 அனிமலாக மாறலாம். இங்க 10,000 பிளான்ட்ங்கிறது ஒரு இங்க 25,000 பிளான்ட்டாக கூட மாறலாம். ஸோ தட் இஸ் 25,000 ஆர்கானிசமாக மாறலாம். ஸ்பீஷீஸாக மாறல. புரியும்னு நெனைக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பீஷீஸ்னா இப்ப கேட் ஒரு ஸ்பீஷீஸ், ராட் ஒரு ஸ்பீஷீஸ், ஆண்ட் ஒரு ஸ்பீஷீஸ். இந்த ஆண்ட்ல ஒரு 100 ஆண்ட் இருக்கலாம். ராட்ல ஒரு 50 ராட் இருக்கலாம். கேட்ல ஒரு 10 ராட். இதெல்லாம் ஆர்கானிசம். திஸ் இஸ் ஆர்கானிசம். இது வந்து ஸ்பீஷீஸ். ஓகே. ஸோ ஒரு லிமிட் வரைக்கும். இங்கெல்லாம் ஸ்பீஷீஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இங்க ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஆனா ஒரு லெவலுக்கு போறச்ச அவ்வளோதான். அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு. ஸ்பீஷீஸ் வெரைட்டி ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு. நம்பர் ஆஃப் ஆர்கனிசம் இன்க்ரீஸ் ஆகுது. ஜஸ்ட் அ மினிட். டாக்ஸ் பார்க்கிங். ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் இது வந்து ஏரியா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல இப்படி போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே ஏரியா இன்க்ரீஸ் ஆக ஆக ஸ்பீஷீஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இங்கேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் இங்கே போய் அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆகுது பாருங்க. இதுதான் ஹைப்பர்போலா. ஸோ up to a limit. In fact, the relation between species richness and area for a wide variety of taxa, plants, birds, bat, freshwater, it turned to be a rectangular hyperbola. On a logarithmic scale, log scale, the relationship is a straight line described by the equation log s is equal to log c plus z log a. So, இங்க sங்கிறது species richness, ஏரியாங்கிறது a. z வந்து the slope of the line, regression coefficient, இதுதான் அப்படியே slope. The c is equal to y intercept. இது போய் எங்க இந்த y line வந்து இதை கட் பண்ணுதோ intercept. So ecologists have discovered that the value of z lies, so in the steep line, range between 0.1 to 0.2, regardless of the taxonomic group or the region. Whether it is a plant in Britain, birds in California, or mollusk in New York State, the slope of regression line is amazingly similar. இப்போ ரொம்ப லோ ரேஞ்ச் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ரீஜனில் அவங்க கொடுத்துருக்க வேல்யூ 0.1 to 0.2. ஒரு ரீஜன், ஒரு பர்டிகுலர் ரீஜன் எடுத்துக்கிட்டா அது வந்து நீங்கள் கலிஃபோர்னியாவில் இருக்கிற பேர்ட்ஸை பார்த்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பிளான்ட் இன் பிரிட்டனில் பார்த்தாலும் சரி, அப்படி இல்லை மொலஸ் இன் நியூயார்க்கில் பார்த்தாலும் இந்த ஸ்லோப்பு இவ்வளோ தான். இதே இப்போ கொஞ்சம் இந்த ரீஜனை தாண்டி ஒரு கண்ட்ரி, பட் இஃப் யூ அனலைஸ் த ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் அமங் வெரி லார்ஜ் ஏரியாஸ் லைக் த என்டையர் காண்டினென்ட், யூ வில் ஃபைண்ட் தட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் டு பி மச் ஸ்டீப்பர். ஸோ இங்கே போனீங்கன்னா ஒரு காண்டினென்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 0.6 to 1.2 வரைக்கும் போகுது. For example, for frugivorous bird eating, that is fruit eating birds and mammals in the tropical forest of different continent, the slope is found to be 1.15. What do steeper slopes mean in this context? So, இப்போ இங்க frugivore பார்த்தீங்கன்னா, இப்போ குட்டியா ஒரு ரீஜன்ல இது காண்டினென்ட்னு எடுத்துக்கிட்டா இது இப்போ ஒரு ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்லோப் வந்து 1.15 வரைக்கும் இருக்கு. இது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஏரியாவை விட ஸ்பீஷீஸ் அதிகமாக இருக்கு. ஸோ ஏரியாவை தாண்டி ஸ்பீஷீஸோட கவுண்ட் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்கு. இங்கேயும் அப்படியே பாருங்க, அதிகமான ஸ்பீஷீஸை தேடி இப்போ ஹோல் காண்டினென்ட்டை பார்க்கும்போது நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு 4 இருக்கு. அதனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஏஷியாட்டிக் காண்டினென்ட்டை பார்க்கும்போது இந்தியாவில் காக்காங்க இருக்கு. அதர் பார்ட் ஆஃப் அன் இந்தியா ஏஷியாவில் காக்கா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த என்டையர் காண்டினென்ட்ல பார்த்தீங்கன்னா காக்காங்கிற ஒரு ஸ்பீஷீஸ் இருக்க தானே செய்யுது. அதே மாதிரி பஞ்சவர்ண கிளிங்கிற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. இங்கே இல்லைன்னா சிங்கப்பூர்ல இருக்கலாம், அங்கே இல்லைன்னா மலேசியாவில் இருக்கலாம். ஸோ ஆனால் அந்த காண்டினென்ட்ல பார்க்கும்போது எல்லா ஸ்பீஷீஸ் வெரைட்டிங்கிறது அப்போ அதிகமாக தானே. ஸோ பெரிய ஏரியாவில் அதனால தான் இங்கே இதுக்கு காண்டினென்ட்டுக்கு 0.6 to 1.2, ஸ்மால் ரீஜனாக இருந்தால் 0.1 to 0.2 லெவல் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே ஃப்ரூகிவோர் பேர்ட்ஸ் எல்லாம் பற்றி நம்ம ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 1.15 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இட் சீம்ஸ் தட் இது அப்படியே போகாது. ஒரு லெவலுக்கு மேலே ஏரியா பெருசாக ஆக இந்த ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் அப்படிங்கிறதும் வெரைட்டியை காமிச்சிட்டு ஸ்டீப்பாக போயிட்டே இருக்கும். ஒரு
ஒரு பர்ட்டிகுலர் ஏரியால பார்க்கும்போது இனிஷியலா போற மாதிரி தோன்றினாலும், அதுக்கப்புறம் அது நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் தான் அதிகமாகுமே தவிர, ஸ்பீஷீஸ்ங்கிறது ஹைப்பர்போலா அங்கே நிக்கும். அ அப்படின்னு இவரு அலெக்சாண்டர் வான் ஹம்பால்ட் சொல்லியிருக்காரு. இதுதான் ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப். அடுத்தது, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி டு த ஈகோசிஸ்டம். எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஈகோசிஸ்டம்ல இந்த ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டிங்கிறது ஒரு ஈகோசிஸ்டம் நல்லா செழித்து இருக்கிறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அது அப்படின்னு நம்ம இங்க பார்க்க போறோம். டஸ் த நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இன் அ கம்யூனிட்டி ரியலி மேட்டர்ஸ் டு த ஃபங்ஷனிங் ஆஃப் த ஈகோசிஸ்டம்? இப்போ ஒரு ஈகோசிஸ்டம் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு ஆர்கானிசம், பாப்புலேஷன், கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் ஈகோசிஸ்டம், அதுக்கப்புறம் லேண்ட்ஸ்கேப் அப்படியே போயிட்டே இருக்கு. இங்க வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்கிறது ஒரு ஈகோசிஸ்டம் இயங்குகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. This is a question for which ecologists have not been able to give a definite answer. என்னன்னா, ஒரு ஒரு ஸ்பீஷீஸ் வெரைட்டியா இருக்கணுமா? ஒரு ஈகோசிஸ்டம் இயங்கணும்னா அப்படின்னு ஒரு கொஸ்டின் அவங்களே கேட்குறாங்க. ஆனா எக்காலஜிஸ்டால இதுக்கு எக்ஸாக்ட்டா ஒரு ஆன்சர் பண்ண முடியல. For many decades, ecologists believed that communities with more species generally tend to be more stable than those with less species. What exactly is stability? ஸோ என்ன சொல்றாங்கன்னா, பல வருடங்களாக டிகேட்ஸ்னா ஒரு 10 இயர்ஸ் ஒவ்வொரு டிகேட்லயும் பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்பீஷீஸ் இருக்கிற ஈகோசிஸ்டம் ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகுது. ஆனா எப்படி நெறைய கம்யூனிட்டீஸ் இருக்கிறது. எக்காலஜிஸ்ட் பிலீவ் தட் கம்யூனிட்டீஸ் வித் மோர் ஸ்பீஷீஸ் ஜெனரலி டெண்ட் டு மோர் ஸ்டேபிள். ஸோ ஒரு கம்யூனிட்டில நெறைய ஸ்பீஷீஸ் இருந்தா, அது ரொம்ப நாள் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஸ்டெபிலிட்டி ஃபார் அ பயாலஜிக்கல் கம்யூனிட்டி? ஸ்டெபிலிட்டினா என்ன? A stable community should not show too much variation in productivity from year to year. It must be either resistant or resilient to occasional disturbances, natural or man made, and it must also be resistant to invasions by alien species. என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்டேபிள் கம்யூனிட்டினா எப்படி ஒரு நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி ஸ்டேபிளா ரொம்ப நாள் இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட். ஸ்டேபிள்னா என்ன அப்படின்னு சொன்னா, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும்போது தாங்கணும். ரெசிஸ்டன்சி இருக்கணும். புயலோ, வெள்ளமோ, அது அதிக மழையோ, இல்ல அதிகமான ஒரு ஸ்கார்ச்சிங் சன்லைட்டோ இருக்கும்போது ஸ்டெபிலிட்டி இருக்கணும் ஒண்ணு. அப்புறம் இங்கே ஒரு ஸ்டேபிள் கம்யூனிட்டினா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இருக்கிற ப்ரொடக்டிவிட்டி பிரைமரி ஆர் செகண்டரி இன்னொரு வருஷத்துக்கு ரொம்ப இந்த வருஷம் ஒரு 50 டன்னுன்னா அடுத்த வருஷம் உடனே ஒரு ஒரு 500 டன் காட்ட முடியாது. இங்க 50னா 55, 60. ஸோ இயர் டூ இயர் வேரியேஷன் ரொம்ப இருக்காது. அப்புறம் ரொம்ப ரெசிஸ்டன்சி தேவை. எப்பயாவது மனுஷனாலயோ, இல்ல நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும்போதோ. 3வது அதர் ஏலியன் ஸ்பீஷீஸ் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வாட்டர் ஹயசின்த் எல்லாம் ஒரு ஃபாரின் பிளான்ட் தான் உள்ள வந்து நம்மளுடைய நீர்நிலைகள போட்டு தள்ளலையா? டெரர் ஆஃப் பெங்கால்ன்னு கூட சொல்லுவாங்க அந்த பிளான்ட்ட வாட்டர் ஹயசின்த்த. ஆகாய தாமரை தமிழ்ல. அ அப்புறம் நம்ம இந்த பார்த்தீனியம் கேரட் கிராஸ் அது. இதையெல்லாம் தாண்டி அது வளரணும். ஸோ அவனுக்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஏலியன் ஸ்பீஷீஸ கண்டு பயப்படக்கூடாது. இப்படிலாம் இருந்தா தான் அதுதான் ஸ்டேபிள் கம்யூனிட்டி. ஸோ ஒரு பாயிண்ட் என்னன்னா, ரெசிஸ்டன்ட் டுவர்ட்ஸ் த நேச்சுரல் ஆர் மேன் மேட் காலமைட்டீஸ். அடுத்தது ரொம்ப ப்ரொடக்டிவிட்டி வேரியேஷன் காட்டக்கூடாது. 3வது ஏலியன் ஸ்பீஷீஸ வித்ஸ்டாண்ட் பண்ணணும். We don't know how these attributes are linked to species richness in a community, but David Tillman's long-term ecosystem experiments using outdoor plots provide some tentative answers. Tillman found that plots with more species showed less year-to-year variation in total biomass. He also showed that in his experiment, increased diversity contributed to higher productivity. So, இப்போ இந்த மூணுத்தையும் சொல்றதுக்கும் நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கிறதுக்கும் எப்படி ரிலேட் ஆகுதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குதா? இல்லையான்லாம் சொல்ல முடியாது மேலோட்டா. பட் டேவிட் டில்மேன் அவர் வந்து ஒரு அவுட்டோர் எக்ஸ்பெரிமெண்ட்ல இத ப்ரூவ் பண்றாரு. எப்படின்னா, நெறைய ஸ்பீஷீஸ் இருக்கிற ஒரு ஏரியால ஒரு ஒர்க் பண்றாரு. ஒர்க் பண்ணி பார்க்கும்போது, அதுல லெஸ் சீசனல் வேரியேஷன்ஸ் இயர் டூ இயர் ப்ரொடக்டிவிட்டி ஆர் பயோமாஸ் கவுண்ட் வந்து ரொம்ப வேரி ஆகல. ஒரு வருஷத்துக்கும் ஒரே மாதிரி மெயின்டெயின் ஆகுது. அது இல்லாம, நெறைய ஸ்பீஷீஸ் இருந்தா, அங்க ஹையர் ப்ரொடக்டிவிட்டியும்
இன்க்ரீஸ் ஆகுது. டைவர்சிட்டி இருக்கிற இடத்துல நெறைய ப்ரொடக்டிவிட்டி ரேஷியோவும் இருக்குன்னு அவர் எக்ஸ்பெரிமென்ட்டா ப்ரூவ் பண்றாரு. அடுத்தது, ஆல்தோ we may not understand completely how species richness contribute to the well-being of an ecosystem, we know enough to realize that rich biodiversity is not only essential for ecosystem health, but imperative for the very survival of the human race on this planet. ஸோ அப்படி இப்படின்னு என்னன்னா, நம்மளால எக்ஸாக்ட்டா சொல்ல முடியல. ப்ரொடக்டிவிட்டிக்கும் நெறைய ஸ்பீஷீஸ் இருக்கிறதுக்கும் என்னய்யா சம்மந்தம்? அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல எக்ஸாக்ட்டா. டேவிட் டில்மன் வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்டலா சொன்னாலும், நம்மளால கரெக்ட்டா சொல்ல முடியல. பட் ஈக்கோசிஸ்டம் சஸ்டெயின் ஆகணும், ஈக்கோசிஸ்டம் ஹெல்த்தியா இருக்கணும்னா, நிறைய ரிச் பயோடைவர்சிட்டி இருக்கணும். அண்ட் ஆல்சோ மனுஷ ரேஸ் இந்த பிளானட்ல இருக்கிறதுக்கு டைவர்சிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. At a time when we are losing species at an alarming pace, one might ask, does it really matters to us if a few species become extinct? Would Western Ghats ecosystem be less functional if one of its tree frog species is lost forever? How is our quality of life affected if, say, instead of 20,000, we have only 15,000 species of ant on Earth? இப்போ ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் எதுக்காக பேசுறாங்கன்னா, பின்னாடி அவங்கலாம் தொலைஞ்சு போறாங்க, பாதுகாத்துருங்க அப்படின்னு ஒரு அலார்ம் குடுக்கறதுக்கு. ஸோ அட் அ டைம் நம்ம யோசிக்கிறோம், இப்போ ஒரு இடத்துல ஒரு ஸ்பீஷீஸ் தொலைஞ்சு போயிட்டா நம்ம வாழ்க்கை என்ன கெட்டா போயிட போகுது? அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்னன்னா, இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஒரு ட்ரீ ஃப்ராக் ஸ்பீஷீஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம லைஃப் என்ன அதோட போயிட போகுதா? இல்ல இந்த உலகம் அதோட அழிஞ்சிட போகுதா? நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ன டிஸ்டர்ப் ஆக போகுதா? 20,000 ஸ்பீஷீஸ் இன்செக்ட் இருந்தா என்ன? 30,000 ஸ்பீஷீஸ் இன்செக்ட் இருந்தா என்ன? இல்ல 15,000 ஆண்ட் இருந்தா என்ன? 20 இதனால எதனா டிஸ்டர்ப் ஆக போதா? தனி மனித வாழ்க்கை எதனா பெருசா டிஸ்டர்ப் ஆக போகுதா? அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஒன்னொன்னா இப்படியே நம்ம தொலைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்காக ஒரு கொஸ்டின். ஸோ இப்படி மேசிவா பார்க்கும்போது ஒண்ணும் பெருசா டிஸ்டர்பன்ஸ் இல்ல. ஆனா ஒரு காலகட்டத்தில மொத்தமா எல்லாமே தொலைஞ்சிட்டா, நம்ம என்ன ஆவோம்? அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இந்த பேராகிராஃப் சொல்லுவாங்க. There are no direct answers to such naive questions, but we can develop a proper perspective through an analogy. இப்போ நம்ம டைரக்ட்டா இந்த கொஸ்டின் ஒரு ஒரு ட்ரீ ஸ்பீஷீஸ், ஒரு ட்ரீ ஃப்ராக் செத்து போறதுல இப்ப என்ன என்னோட அன்றாட வாழ்க்கை பாதிக்க போதா? அல்ல ஒரு ஒரு குட்டி ஆண்ட் செத்து போறதுல என் வாழ்க்கை அந்த ஸ்பீஷீஸ் அழியறதுல என் வாழ்க்கை பாதிக்க போதாங்கிற கொஸ்டின் ரொம்ப பார்க்கறதுக்கு காமெடியா இருந்தாலும், கேட்கறதுக்கு காமெடியா இருந்தாலும், ஒரு அனாலஜி குடுக்குறாங்க. ரிவெட் பாப்பர் ஹைப்போதசிஸ்ல. இந்த ரிவெட் பாப்பர் ஹைப்போதசிஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஃப்ளைட்ல போகும்போது ஒரு ஒரு சின்ன சின்ன ரிவெட் போயிட்டா ஒண்ணு ரிவெட்னா 2 விஷயத்த ஜாயின் பண்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும் ஒண்ணு. அதே மாதிரி இதுக்குள்ள இப்படி ஒண்ணு ஃபிட் ஆயி, இது இப்படி போய் ரிவெட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் 2 விஷயங்கள ஜாயின் பண்ற ஒரு விஷயம் ஒண்ணொன்னா தொலைஞ்சுகிட்டே போனா, ஒரு காலப்போக்குல மொத்தமா போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு நம்ம பால் எர்லிஷ் சொல்லிட்டு இருக்கார். ஒரு ஒரு எக்ஸாம்பிளோட படிப்போம். There are no direct answer to such naive questions, but we can develop a proper perspective through an analogy, the Rivet-Popper hypothesis, used by Stanford ecologist, Stanford in the University, படிச்சுக்கோங்க, Paul Ehrlich. In an airplane ecosystem consider பண்ணிக்கலாம். All parts are joined together using thousands of rivets. Species. So, இப்போ airplane ecosystem consider பண்ணிக்கணும். இங்க rivets வந்து species consider பண்ணிக்கணும். If every passenger traveling in it start popping a rivet to take home, causing a species to become extinct, it may not affect flight safety, proper functioning of the ecosystem initially, but as more and more rivets are removed, the plane becomes dangerously weak over a period of time. Furthermore, which rivet is removed may also be critical. Loss of rivet on the wings, key species that drive major ecosystem functions, is obviously a more serious threat to flight safety than loss of a few rivets on the seats or windows inside the plane. இப்போ இவர் இது என்ன சொல்றாருன்னா, ஒரு பிளேன் ஈகோசிஸ்டமா கன்சிடர் பண்ணிக்கங்க. அதுல இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் அதுல இருக்கிற ரிவெட்ஸ் எல்லாம் ஸ்பீஷீஸா கன்சிடர் பண்ணிக்கங்க. இப்போ அதுல உட்கார்ந்துட்டு போற பேசஞ்சர்ஸ், அதாவது இப்ப நாம மனிதர்கள் அங்க ஒவ்வொருத்தனும் ஒரு ஒரு ரிவேட்ட எடுத்துட்டு போறான். சீட்ல இருந்து எடுக்கலாம், விண்டோல எங்கேருந்து எடுத்துக்கிட்டே போறான். அது ஒண்ணும் பெருசா ஃப்ளைட் சேஃப்டிக்கு இல்ல. ஆனா மொத்தமா எடுத்துக்கிட்டே இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா அதோட சேஃப்டி டிஸ்டர்ப் ஆகும். ஒரு ஒரு ஸ்பீஷீஸா எக்ஸ்டிங்க்ட் ஆகுறது தான் அந்த ரிவேட்ட வீட்டுக்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எங்க இருந்து எடுக்கிறோம் ரிவேட்டுங்கிறதும் முக்கியம். அதாவது இப்போ சில நேரங்கள்ல ஒரு விங்ல இருந்து ரிவேட்ஸ ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும்?
ஃப்ளைட்டு கவுந்து மொத்தமா காலியாயிடும். அங்க விங்ல இருக்கிற ரிவெட்டுங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சில கீ ஸ்பீஷீஸ் இருக்குல்ல, இந்த ஈகோசிஸ்டம ரன் பண்ற பிளான்ட்ஸ் இருக்கு பேசிக்கலா. ஆட்டோட்ராப்ஸ். அவனையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா, ஆ நீங்க வந்து அவ்வளதான். அது விழுந்துரும் ஃப்ளைட். அதனால இப்ப நம்ம ரிவெட் எடுக்கிறதே தப்பு. அதுவும் முக்கியமா எந்த இடத்துலேருந்து எடுக்கும். ஸோ ஒரு சீட்லேருந்து எடுக்கிறதோ, இல்ல ஒரு விண்டோலேருந்து எடுக்கிறதோ ஒரு மேட்டர் இல்ல. மொத்தமா விங்ல இருந்தே நீ கழட்டிட்டீன்னா, மொத்தமா ஃப்ளைட் விழுந்துரும். அது மாரி ஈகோசிஸ்டம்ங்கிறது மொத்தமா காலியாயிடும். அதனால கொஞ்சம் ஒரு ஸ்பீஷீஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆகாம பார்த்துக்கங்க. அப்படின்னு இந்த ரிவிட் பாப்பர் ஹைபோதசிஸ் வச்சு நம்ம பால் எர்லிஷ் ஒரு அனாலஜியோட அழகா குடுத்துட்டாரு. ஸோ இவ்வளோதான் இதோட இந்த இந்த வீடியோல நான் இதோட முடிக்கிறேன். ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் இந்த ரிவிட் பாப்பர் ஹைபோதசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு. பிளஸ் லாட்டிட்யூடினல் கிரேடியன்ட் இவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இந்த லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அது கொஞ்சம் பெருசு. அதுக்கப்புறம் எப்படி அத கன்சர்வ் பண்றது? மேபி அனதர் 2 ஆர் 3 வீடியோல இந்த லெசன் முடியலாம். இந்த சாப்டர் முடிஞ்சிச்சுன்னா, ஆக்சுவலி நமக்கு மொத்தமும் இந்த என்டையர் சீரிஸே நமக்கு அழகா முடியுது. பார்ப்போம். கடைசியா நம்ம பேசுவோம் இத பத்தி. ஓகே. அதுவரைக்கும் படிச்சுட்டே இருங்க. ஓகே. தேங்க் யூ.